கைஸ் இன்றைக்கி நம்ம முன்னாடி ZX 6R அதுவும் புதுசு நிற்கிது. என்னங்கிறது காட்டுறேன். டிசைன் பாருங்கள். இந்த வண்டியை டக்குன்னு பார்க்கும்போது ZX 10R மாதிரியே இருக்கும். ஆனால் இது 10R இல்லை, ZX 6R தான். இந்த கவாசாக்கியோட கலருக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்குது கைஸ். இந்த வண்டியை ஓவராலாக காமிக்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. வண்டி வீடியோவில் பார்க்குறத விட வண்டி கலரு நேரில் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் கைஸ். முன்னாடி பாருங்களேன், ஸ்டார்ட் பண்ணுறப்போ முன்னாடி அந்த கவாசாக்கிங்கிற டிஸ்பிளே வரும். பட் இதில் வந்து பிளாக் கலரில் இருக்கிற டிஎஃப்டி தான். டிஜிட்டோமீட்டர்லேருந்து வரலாம். இப்போ பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கவாசாக்கிங்கிற ஒரு இதில் பிளிங்க் ஆகும். ஒரு மாதிரி டிஜிட்டல் மீட்டர் நல்லா தான் இருக்குது, விசிபிளாக தான் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில். வண்டியோட ரைடிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து ஃப்ளாட்டாக படுத்து ஓட்டுற அந்த சீன் தான் நல்லா இருந்துச்சு. வண்டி வந்து ஃபுல் ஸ்டாக்கு தான், லைக் எந்த அடிஷ்னலாகவும் எந்த ஆக்சசரிஸ் எதுவுமே போடலை. வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்கு தான். எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும், வண்டியோட ஒரிஜினல் எக்ஸாஸ்ட்டு தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. டெயில் லைட்டு ரொம்ப ஷார்ப்பு. டெயிலெல்லாம் கழட்டி உள்ள டெயில் டைடியெல்லாம் போட்டோன்னா வண்டி வேறு லெவலில் இருக்கும். இந்த வண்டியை இப்படி பார்க்குறத விட ஓகேவா, இந்த வண்டி இப்படி பார்க்குறத விட இது பார்க்குறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியல. பட் இந்த வண்டியை இப்படி உட்காந்து பார்க்கும்போது அதோட என்டையரோட லுக்கே நமக்கு தெரியுது. வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரில, வண்டியோட எக்ஸாக்ட் லுக்கு பாருங்களேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு சரியான லுக்கு கைஸ். சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி இந்த சைட்லேருந்து காமிக்கிறேன். இந்த வண்டியோட இந்த லுக்கு பாருங்கள், அப்பா ஏதோ ஒரு மான்ஸ்டர் முறைச்சி நிற்கிற மாதிரி ஒரு லுக்கு கைஸ். சூப்பராக இருக்குல்ல. இதே தான் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி. வண்டியில் லைட்டெல்லாம் போட்டு இந்த கிளைமேட்டுக்கு பாருங்கள், வேறு லெவலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோட்டார் சைக்கிள் கைஸ். வேறு லெவலில் இருக்குது வண்டி. இதில் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இங்கே சைடில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஜஸ்ட்டு 6R தான், பட் இதோட லுக்கு செம்ம லுக்கு பாருங்கள். வண்டி ட்ராக்லெல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம அப்படி ஹெல்மெட்டை வந்து இதில் ஹக் பண்ணி இப்படி வச்சு அப்படியே நல்ல ஒரு ஏரோ டைனமிக் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இதுதான் ஓவரால் வண்டி. இது வந்து நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக ரிவ்யூ கொண்டு வர்றோம். அப்போது ஓட்டுற ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். எக்ஸாஸ்ட்டு பாருங்களேன், ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான், வண்டியோட வர ஒரிஜினல் தான், வேறு எதுவுமே மாற்றலை. இது சைடு ப்ரொஃபைல் பாருங்களேன், வண்டியோட சைடு ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குல்ல, இதே வந்து ஷார்ப்பாக இருக்குது. இன்னும் இதில் வந்து SC ப்ராஜெக்ட் எக்ஸாஸ்ட் இதெல்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். பட் இதில் எல்லாமே ஸ்டாக். ஃப்ரண்ட்டோட கேலிப்பர்ஸ் பாருங்களேன், டிஸ்க்கு கேலிப்பர்ஸ் ரெண்டுமே 2 டபுள் டிஸ்க்கு, ரெண்டுமே ABS இருக்குது இதில். இது ஒரு இன்லைன் 4 636cc இன்லைன் 4 தான். எக்ஸாஸ்ட் எல்லாம் போட்டால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். பட் வந்து எக்ஸாஸ்ட்டு போடல, ஜஸ்ட்டு நார்மலாக தான் இருக்குது. பேக் டயரோட சைஸ் காமிக்கிறேன். டயர் வந்து பார்த்திங்கன்னா 180 டயர் தான். இது நம்மளோட வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக 150 160 வரும். பட் இது வந்து பிரெல்லியோட பிராண்டு. இங்கே பாருங்கள், பிரெல்லியோட பிராண்டு சைஸ் தான் இது. பிராண்டு சைஸு டயர் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்போது இது மாதிரி பைக் ரிலேட்டட் வீடியோஸ் இன்னும் நிறையா வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.